ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பர்த்டே வர செலிப்ரேஷன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலேயே பார்த்திங்கன்னா தோசைக்கு அரைச்சி வச்சுருந்தது, தோசையும் சுடுறதுக்கு ரெடி ஆகியாச்சு. தோசை அப்படி இல்லைன்னா இட்லி வைக்கலாம் அப்படின்னு காலையிலேயே நம்மளோட வெந்தய தண்ணியும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி வெந்தய தண்ணி குடித்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நடக்கைக்கு வெளியே போவோம். இப்போ குளிர் இந்த நடகையில் நடக்க முடியாது, ஏன்னா பயங்கரமாக குளிருது, வெளியெல்லாம் நடக்கவே முடியாது, அப்படி இருக்குது. நாங்கள் ரூமுக்குள்ளே தான் நடப்பேன். ஸோ இன்றைக்கி மத்தியானம் பார்த்திங்கன்னா ரைஸும் வச்சுக்கிட்டு ஒரு பீட்ரூட்டு கூட்டும் கேபேஜ் துறவணும் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பீட்ரூட்டை நல்லா அரிஞ்சு வச்சுட்டு தேங்காய் நல்லா எங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே ஃப்ரோசன் தேங்காய் தான். ஸோ அந்த ஃப்ரோசன் தேங்காயையும் வச்சாச்சு. சின்ன வெங்காயம் வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகானா காஞ்ச மிளகா, நான் வந்து பச்சை மிளகா, கடாயில் எண்ணெய் இது ஊற்றிட்டு நான் வந்து கடுகு எல்லாம் தாளிச்சிட்டு நம்ம வந்து பீட்ரூட்டு இந்த திருவி வச்சுருக்கோம்ல அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் உள்ளே போட்டோம்னா மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா வெந்துடும். ஏன்னா பீட்ரூட்டு சீக்கிரம் வெந்துடும். அதனால் நல்லா டேஸ்ட்டு கருவேப்பிலை எவ்வளோ தூரத்துக்கு நிறைய போடுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா டேஸ்ட்டு பிடிக்கும். அதனால தான் கருவேப்பிலை நான் நிறைய போடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே சேம் மெத்தடில் தான் கேபேஜும் நான் சின்னதாக நான் வந்து திருவல் இருக்குல்ல அதில் தான் துருவி தான் வச்சுருந்தேன். துருவிட்டு அதுலேயும் அதேமாதிரி தான் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, நம்மளோட தேங்காய் ஃப்ரோசன் தேங்காய் நான் 1 ஹவருக்கு முன்னாலே எடுத்து வச்சுப்பேன். ஆனாலுமே கட்டியாக தான் இருக்கும். கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஊற்றிட்டு தாளித்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா மூடி வச்சு வேக வச்சுருவேன். இதுதான் நம்மளோட ஃபுட்டு. மத்தியானத்துக்கு ரைஸு ரெடி ஆகிட்டு ஆல்ரெடி பழைய குழம்பெல்லாம் இருக்குது, அதை சூடு பண்ணி சாப்பிட்டோன்னா ஓகே தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாயங்காலம் அதுக்கப்புறம் கேட்கறதுலாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம முடிஞ்சளவுக்கு நம்ம சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுட்டு நம்ம குளிச்சு எடுத்து ரெடி ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டு சீக்கிரமாக போயிட்டு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி சிம்பிளாக தான் நான் பாயசம் தான் பிளான் பண்ணேன். பாயசத்துக்கு வந்து வேண்டாம், இனிப்பு அதிகமாக சாப்பிட வேண்டாம் அப்படின்னு மத்தியானம் இருக்கிற குழம்புகளையும் போதும் அப்படின்னு. ஏன்னா மீன் குழம்பு ஆல்ரெடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணி எல்லாம் அதை வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நியூ இயர் தொடங்கி ஒரு 6 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி 6வது நாள் எவ்வளோ ஹாப்பியஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதே மாதிரி இந்த வருஷம் முழுவதும் போகணுன்னு தான் என்னோடய ஆசை. நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க, எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள், நல்லா ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தி ஃபுட்டு எடுங்க. இப்போயே பார்த்திங்கன்னா அபோவ் 35 அப்படின்னாலும் நம்ம ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு தான் எடுக்கணும். ஸோ நம்மளோட பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கணும், பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஸோ இந்த மாதிரி வேறு வீடியோஸில் உங்களை வந்து பார்க்க வரேன். தோசையும் சுட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. ஸோ என்னோடய பேஜை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.